ஒரு கவலையான விஷயத்தை தான் நான் கதைக்கப்படுறேன். என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ வந்து இந்த தொற்றா நோய்ங்கிறது வந்து மிச்சம் ஒரு பெரிய அளவில் போய் கொண்டு ஒரு வீட்டை எடுத்தோம் சொல்லிச்சேன்னா, ஒரு ஏரியாவை எடுத்தோம் சொல்லிச்சேன்னா, அந்த ஃபேமிலிக்குள்ளே யாருனாலும் ஒரு ஆளுக்கு இந்த தொற்றா நோய் இருக்கு. உங்களுக்கு தெரியும் தொற்றா நோய், சுகர் பேஷண்ட்ஸ்கள், அதே மாதிரி ப்ரெஷர் இருக்கிறது, அடுத்தது கொலஸ்ட்ராலால் ஹார்ட் அட்டாக் வந்து அதில் ட்ரீட்மெண்ட், அடுத்த பாரிசவாதம் வந்து அதில் ட்ரீட்மெண்ட், அதே மாதிரி இந்த நோய்களால் வந்து கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், கிட்னி பழுதாகிறது, ஈரல் பழுதாகிறது. இதே மாதிரி இந்த ஓவர் வெயிட்டால் வர பிரச்சனை, எங்களோட உடற்பருமன் வந்து அவசியமான உடற்பருமனை விட கூட இருக்கிறதால வர பல பிரச்சனை, பித்தப்பையில கல், கிட்னியில் கல் பிரச்சனை, அதே மாதிரி மூட்டுவாதம், புதிவாதம், பெக் பெயின், இடுப்பு வருத்தம், இப்படி ஏதாவது ஒரு இதெல்லாம் தொற்றா நோய். தொற்று நோய்கள் தான் ஒரு ஆள் ஒரு ஆள் பரவுறது. காசு நோய், மற்ற ஒரு வைரல் ஃபீவர், அது கொரோனா, அதில் வந்து தொற்று. அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாது. ஒரு சீசனுக்கு வந்து டோட்டலாக கியூர் ஆகிடும். இது வந்து மொத்தமாக வந்து குணமடைகிறது. அது கட்டுப்பாடில் வச்சு கொண்டிருந்தா உபாதைகள் ஏற்பட்டு நாம் ஒரு பாரிய ஒரு சிக்கலுக்குள்ளே போகாமல் எங்களை பாதுகாக்கலாம். அதான் இதில் இருக்கிற பிரச்சனை. அதனால நாங்கள் அரசாங்கம் வந்து இதுகளுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் வந்து சாட்டர்டே, சனிக்கிழமைகளில் இந்த தொற்றா நோய்க்குரிய பரிசோதனைகளை இலவசமாக செய்து 35 வயதுக்கு மேற்பட்டார்கள், இப்போ வந்து 20 வயதுக்கு மேற்பட்டார்கள் ஆக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா அல்லது வெயிட் வந்து ஓவர் வெயிட்டாக இருந்தால் இளமாக்களே பார்க்காங்க. 20 இயர்ஸுக்கு மேலேயே போயிட்டு அவங்களோட சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், கண், கிட்னி பரிசோதனை இதுகளை செய்து கொள்ளிடும். அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த பரிசோதனைகளை செய்கிறது கட்டாயமான விஷயம். வேண்டாம், அப்போ தான் நாங்கள் வந்து அந்த தொற்றா நோய் உபாதைக்குள்ள உள்ளாகி நாங்கள் மட்டும் இதில் பாதிக்கப்படல. இப்போ இந்த நோயெல்லாம் ஏற்பட்டு இதில் உபாதை ஏற்பட்டால் அந்த ஃபெமிலி டோட்டல் அவுட் ஆகிடும். ஒரு ஆளுக்கு இப்போ பேரலைஸ் வந்துட்டு ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணல, ப்ரெஷர் கூடி ஒரு ஆளுக்கு பாரிசவாதம் ஏற்பட்டால் அந்த பாரிசவாதத்தால் அந்த நோயாளி மட்டும் இல்லை, அந்த முழு ஃபெமிலியும் அவுட். ஏன்னா அம்மாவுக்கு ஒரு வாப்பாவுக்கு ஒரு பாரிசவாதம் ஏற்பட்டால் மகன் அல்லது மகள், அப்போ அவங்கள டெய்லி பராமரிக்கிறது, குளிக்க வைக்கிறது, அன்றாட வேறு விஷயங்களை கவனிக்கிறது எல்லாம் அவரோட லைஃபையும் பாதிக்கும். அவர் மாரி பண்ணி அவரோட பிள்ளைகள், அவர் ஒய்ஃப், அந்த ஃபேமிலியை பார்க்குறது, இந்தியாவில் இதை பார்க்குறது எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சும்மையாக வந்து ஹாப்பினஸ்ங்கிறது, மகிழ்ச்சிங்கிறது அப்படி மொத்தம் அடிபட்டுருது ஃபேமிலியில். நினச்ச மாதிரியெல்லாம் வெளியில் அவுட் போக இல்லாது. திடீர்னு அவளை கோல் வரும், திடீர்னு அவளை சுகர் கூடிட்டான், ஆள் வந்து மயக்கமாக இருக்கு. அதனால தான் இது ஒரு பெரிய ஒரு பேர்டன். நாங்கள் வந்து இது சிம்பிளான கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, சிம்பிளாக கொண்டுப்படக்கூடியது. இது வந்து சும்மா நம்மளுக்கு வரல. எங்கட அன்றாட பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை சரியாக செய்யாததையும் சரியாக பின்பற்றாததையும் தான் இந்த தொற்றா நோய்கள் ஏற்படுது. அந்த வகையில் பிரதானமாக வந்து எங்கட பிராந்தியத்தில், இந்த கல்முனை பிராந்தியத்தில் இருக்கிற டைமில் அந்த தொற்றா நோய்களுக்குரிய அபாய காரணிகளில் பிரதானமாக இருக்கிறது மேலதிக உடற்பருமன். ஒரு ஆளுக்கு அவர் உயரத்துக்கு இருக்க வேண்டிய உடற்பருமன் இல்லாமக்கு மேலதிகமான உடற்பருமன், அந்த பிஎம்ஐன்னு சொல்கிறது. மற்ற அபாய காரணி சுகர், சீனீர் அளவு, உயர் குருதி சீனி மட்டம், மற்றது வந்து உயர் குருதி அழுத்தம், ப்ரெஷர். இந்த மூன்று தான் பிரதானமான அபாய காரணிகள். இந்த மூன்றையும் நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணக்குள்ள பெருமளவுக்கு மற்ற இப்போ கொலஸ்ட்ரால் வாரதும் என்னதால ஹை பிளட் சுகர் வந்து கொலஸ்ட்ராலாக மாறும். நீங்கள் எண்ணெய் சாப்பாடு எடுக்காமல் இப்போ கண்டுபிடிச்சியாங்க, ஸ்வீட்ஸுகள், மாப்பண்டங்களை கூட சாப்பிட்றாங்களுக்கு தான் கொலஸ்ட்ரால் கூட இருக்குது. இப்போ கொலஸ்ட்ராலை நாம் டிரெக்டாக சாப்பிட்டு அந்த அவ்வளவு கொலஸ்ட்ராலும் வந்து உறிஞ்சிப்படாது. அது வந்து மலத்தோடைய வழியாயிடும். அரைவாசிக்கு மேலே கொழுப்பு உணவுகள் அதிகமாக வழியாயிடும். ஆனால் மாச்சாத்து உணவும் குளுக்கோஸும் அது வந்து அவ்வளவும் அப்சர்வ் ஆகும், உடம்புல உள்ளுக்கு எடுத்துரும். இப்போ குளுக்கோஸ் உணவை நீங்கள் எடுத்தால் அதில் கழிவாகிறல் உண்டும். அது சிம்பிள் சுகர்னு சொல்கிறது. லேசாக உறிஞ்சப்பட்டு முழுசும் அப்படியே பிளட்டுக்கு போயிடும். சரியான. அப்போ அதனால தான் டேஞ்சர். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா வரைக்கிற சுகர்லாம் வந்து பிளட்டில் இன்டர்னல் ஃபேட்னு சொல்லி உள்ளுக்கு கொலஸ்ட்ராலாக கொழுப்பாக வருது. அதுதான் அந்த லிவரில் ஃபேட்டி லிவர்னு வாருது, இரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்படைக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த இன்டர்னல் ஃபேட்டுங்கிறது. அப்போ அதனால தான் இப்போ வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த கார்போஹைட்ரேட் உணவு, மாப்பொருள் உணவையும் இனிப்பு அல்லது சுகர் உணவுகளையும் தான் மெயினாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்கிறாங்க. மற்றதுகளை வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சாப்பிடலாம் சொல்லி. அப்போ இந்த வகையில் வந்து இந்த 3 ரிஸ்க் ஃபேக்டரை நாங்கள் அபாய காரணிகளை நாங்கள் கட்டுப்படுத்தலைன்னு சொல்லி சொன்னால் அது வந்து கடும் ஒரு இந்த சிக்கலான நோய்களில் போய் முடியும். இப்போ அந்த வகையில் வந்து இப்போ நான் பிரதானமாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும், இப்போ இனிப்பு, அடுத்த உப்பு,
அடுத்தது கொழுப்பு. இந்த மூன்றும் வந்து அந்த சுவைக்கு தேவையான முக்கியமான உணவுகள். என்ன இப்போ உதாரணமாக ஒரு உணவு டேஸ்ட் அடிக்கணும்னு சொல்லி சொன்னால் அதில் இனிப்பு இருந்தால் தான் டேஸ்ட் அடிக்கும். டீயோ ஏதோ இருந்தால் இனிப்பு அடிக்கணும். அதே மாதிரி ஒரு கறியோ வேறு உணவு சமைக்கிற டைமில் அதில் உப்பு நல்லா இருந்தால் தான் அது டேஸ்ட் அடிக்கும். அல்லது கொழுப்பு, அதில் ஃபேட் விசேடமாக கொழுப்பை போட்டு சமைப்பாங்க சில ஆக்கள் டேஸ்ட் அடிக்கணும்னு சொல்லி. அப்போ இந்த மூன்றுலேயும் வந்து தான் பிரதானமான இந்த 3 நோயும் இருக்கு. அதே மாதிரி இந்த 3லேயும் தான் ருசியையும் வச்சு அல்லாஹ் தஆலா படைச்சிருக்காங்க. அப்போ இதில் நீங்கள் அளவாக பாவிச்சா அங்கே தப்பலாம். இது அளவுக்கு அங்கால போனால் அங்கால சோதனையாக வந்து சேரும். இப்போ உப்பு நாங்கள் அதிகமாக பாவிக்கிறாங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கூடும். உங்களுக்கு லோ ப்ரெஷர்னு சொன்னால் முதலாவது செய்கிற உப்பு கஞ்சி அல்லது ஜீவனி அல்ல உப்பை கரைச்சி குடிக்கிறது ப்ரெஷரை கூட்டுறது. ஏன்னா குயிக்காக வந்து வரும், உப்பு ஏறும். இப்போ குடித்தா உடனே ஏறிடும் ப்ரெஷர். சரி, இப்போ டயரியா போயிட்டு அல்லது வொமிட் பண்ணி ஒன்றும் சாப்பிடல மிச்சம் வீக்காக இருக்கிறாங்களுக்கு கொடுக்குறது உப்பு கஞ்சி அல்லது தெம்பிலி. அதிலெல்லாம் உப்பு தான் தெரியும், பொட்டாசியம், சோடியம், இந்த உப்புகள். அப்போ உப்பு வந்து டிரெக்டாக உங்களோட ப்ரெஷரை வந்து கூட்டக்கூடியது. அப்போ உப்பு வந்து நல்லா குறைக்கணும். ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு 5 கிராம், அதாவது ஒரு தேக்கரண்டியை விட குறைஞ்ச அளவு உப்பு தான் நாங்கள் பாவிக்கணும். பாவிச்சு வந்தோம்னா எங்களுக்கு இந்த ப்ரெஷர் வந்து பிளட்ல கூடுறதை நாங்கள் பாதுகாக்கிறோம். பிரதானமானது உப்பு. மற்ற டென்ஷனால் கூடுறது வேறு. ஆகவே நாங்கள் உப்பு பாவனையை வந்து வீட்டுகளில் மிச்சம் குறைக்கணும். நாங்கள் வந்து வீட்டுகளில் வந்து இப்போ வந்து பழைய காலத்தில் உப்பு வந்து அந்த சுருளில் கொஞ்சம் தான் வாங்குறது. நான் சின்ன பிள்ளையில உப்பு வாங்கிட்டு அப்படி தான். இப்போ வந்து உப்பு கிலோ பேக்கெட். அந்த பேக்கெட்டில் நீங்கள் எழுதுங்க, வாங்கின டேட்டை போட்டு பாருங்கள், இந்த உப்பு பேக்கெட் எத்தனை நாளே முடியுது. சரி, அப்போ உப்பு பாவனை கடும் கூட. ஆகவே இந்த உப்பு போட்ட உணவுகள் பாவனையும் கடும் கூட. உதாரணமாக எல்லா நொறுக்கு தீன்லேயும் உப்பு தூளாக போட்டுறீங்க. நாம் என்ன செய்கிறோம், அந்த சாப்பிட்டு அதில் இருக்கிற உப்பு தூளையும் சாப்பிட்றோம் கடைசியாக. அது அடுத்த டேஞ்சர். ஒரு முறுக்கு பேக்கெட் அல்லது வடை சாப்பிட்றதுக்கு அந்த உப்பு போட்ட தூள் வேணும். தூள் இல்லாட்டி அந்த வடை இறங்காது. அப்போ உப்பு கடும் ஓவராக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது வந்து கடும் சிக்கலில் முடியும். ஏன்னு சொல்லிச்சுன்னா இலங்கையில் உயிரிழப்புகளில் 3ல் 1 உயிரிழப்பு வந்து மாரடைப்பாலையும் பாரிசவாதத்தாலையும் ஏற்படுதான். மாரடைப்பு, பாரிசவாதம், இந்த 2 தான். இப்போ 100 பேர் இறக்காங்கன்னா 34 பேர் இந்த 2ஆலையும் இறக்காங்க. இப்போ இந்த 2க்கும் பிரதானமான காரணம் மாதிரி உயர்குருதி அழுத்தமாக, அதாவது மாரடைப்பு, பாரிசவாதம் 2ம் வாரத்துக்கு பிரதானமான காரணம் மாதிரி ப்ரெஷர். அப்போ இந்த உப்பு வந்து நாங்கள் அதை டிரெக்டாக லிங்க் ஆகுது பாருங்கள். இந்த உப்புற பாவனையும் கூட இந்த வருத்தங்களும் கூட. ஆகவே நாங்கள் உப்பை வந்து மிச்சம் குறைந்த அளவு பாவிக்கணும். நபிகள் நாயகர் ஹதீஸ் கூட அவங்க உப்பை தொட்டு நாக்கில் வச்சுட்டு சாப்பிட தொடங்கியிருக்காங்க. சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு உப்பை தொட்டு நாக்கில் வச்சுக்காங்க. இவ்வளோதான் உப்பு பாவனை சாப்பாடு. இப்போ நாம் போடுற உப்பு கறிக்குள்ளே போட்டு இந்த உப்பு இல்லை. அப்போ அது சமிபாட்டு நொதியங்களையும் சுரக்க வைக்கும். அந்த உப்பு இந்த ஃபெஸ்ட்டுக்கு நாக்கில் வச்சா அப்போ சமிபாடு லேசி. வெள்ளிக்கிழமை வந்தால் ஃபுட் சிட்டியில் என்ன நடக்கும், இந்த மெகா போட்டில் ஒரு லைன் நிற்கும், ஒரு யங் டீம் மட்டும் போய் நிற்கும். இன்றைக்கு சாப்பிட்ற சாப்பாடு வந்து செமிக்கிறதுக்கு அந்த பெரிய பொட்டில் கொண்டு வச்சு தான் சாப்பிட்றது. இதெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. உப்பை தொட்டு நாக்கில் வச்சு சாப்பிட்டு போட்டு உப்பை முடிய கூட உப்பை தொட்டு வைங்க, செமிச்சிடும்.